Hi friends, welcome to my channel. Today classல சர்தோசி ஒர்க்கை பற்றி பார்க்கலாம். சர்தோசியை ரொம்ப குட்டி குட்டியாக நம்ம வந்து கட் பண்ணி வச்சுக்கிடணும். கால் இன்ச்சு வந்து நீங்கள் கட் பண்ணி வச்சுக்கோங்க. கட் பண்ணி வச்சுக்கிட்டு அப்புறம் வந்து இந்த ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணலாம். இதில் வந்து 3 டைப்பு சர்தோசியும் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். இதே மெத்தட் தான் யூஸ் பண்ணி நம்ம வந்து ஃபஸ்ட்டு வந்து கால் இன்ச்சு ரொம்ப கம்மியான சைஸில் வந்து கட் பண்ணி ஒர்க் போட்டுட்டு அப்புறம் வந்து ஒரு லென்த்தாக ஒரு இன்ச்சு அளவுக்கு எடுத்து நம்ம வந்து அதை எப்படி ஹேண்டில் பண்ணி நம்ம ஸ்டிச் பண்ணலாங்கிறத பார்க்கலாம். இந்த மாதிரி ஒரு லைன் ட்ரா பண்ணிக்கோங்க. அதில் வந்து நீடில் இந்த மாதிரி குட்டியாக ஒரே ஒரு சர்தோசி வந்து இன்சர்ட் பண்ணியிருக்கேன். இன்சர்ட் பண்ணிவிட்டு கரெக்டாக அந்த பீட்ஸ் போடுற மாதிரியே தான் அதை நல்லா ஹோல்ட் பண்ணி அதில் வந்து கரெக்டாக எவ்வளோ ஸ்பேஸ் எடுத்துக்கிடுதோ அதுக்கு நேராக கீழே நம்ம ஒரு செயின் ஸ்டிச் எடுக்கணும். அடுத்து இன்னொரு சர்தோசி எடுத்து அதே மாதிரி அந்த நீடில் எடுத்து த்ரெட்டுக்குள்ளே அப்படி இன்சர்ட் பண்ணி ஃபுல்லாகவே இன்சர்ட் பண்ணிவிட்டு அது எவ்வளோ ஸ்பேஸ் எடுத்துக்கிட்டதோ அதுக்கு நேராக கீழே ஒரு செயின் ஸ்டிச் எடுக்கணும். இந்த மாதிரி தான் இந்த லைன் ஃபுல்லாகவே இந்த பெரிய சர்தோசியை வச்சு நம்ம வந்து போட போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து இந்த மாதிரி ட்ரை பண்ணிவிட்டு அப்புறம் தான் கொஞ்சம் லென்த்தாக சர்தோசியை கட் பண்ணி அதை வந்து செயின் ஸ்டிச் வந்து அதை எப்படி போடலாங்கிறத நெக்ஸ்ட்டு பார்க்கலாம். அப்புறம் இந்த சர்தோசி ஒர்க்கு வந்து நம்ம கொஞ்சம் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிட்டோன்னா ரொம்ப ஈஸி. அப்புறம் ப்ளவுஸுக்கெல்லாம் போடுறதெல்லாம் யூனிக்காக நம்ம டிசைன் வந்து போடலாம். அந்த மாதிரி இந்த சர்தோசி ஒர்க்கு வந்து அந்த மாதிரி இருக்கும். அதனால் நம்ம ப்ராக்டிஸ் பண்ண தான் நம்மளுக்கு வரும். இது வந்து நல்லா ஃபினிஷிங் கொடுக்கறதுனால இந்த சர்தோசிக்கு இம்பார்ட்டன்ட் கொடுத்து நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் ஆனால் தான் நல்லா ஈஸியாக வரும். அப்புறம் இந்த மாதிரி பெரிய சர்தோசி வச்சு இந்த லைனை போட்டாச்சு. அப்போ அடுத்த லைன் வந்து வேறு டைப் வந்து இதுவும் பெரிய சர்தோசி தான். இந்த டைப் நான் இந்த சர்தோசி எடுத்திருக்கேன். இந்த மாதிரி அதை வந்து கொஞ்சம் இழுத்து 1 இன்ச் அளவுக்கு நான் கட் பண்ணுறேன். இதுக்கு முன்னாடி வந்து குட்டியாக நம்ம 1/4 இன்ச்சில் கட் பண்ணணும். ஆனால் இது வந்து 1 இன்ச்சில் நம்ம கட் பண்ணி அந்த 1 இன்ச்சிலே நம்ம வந்து நீடிலில் கொடுத்து த்ரெட்டு வந்து 2-3 தடவை இன்சர்ட் பண்ணி 1 இன்ச்சுக்குள்ளே நம்ம 3-4 தடவை இன்சர்ட் பண்ணி நம்ம த்ரெட்டை வெளியில் எடுக்க போகிறோம். அதுக்கு வந்து இந்த மாதிரி இழுத்து விட்டால் தான் நம்ம அந்த இழுத்து விடுற அந்த ஸ்பேஸ்க்குள்ளே நம்ம த்ரெட்டு வந்து வெளியில் வரும். நெக்ஸ்ட்டு இந்த மாதிரி அந்த லென்த்தாக கட் பண்ணின சர்தோசியை இந்த மாதிரி நீடில் இன்சர்ட் பண்ணிவிட்டு ஸ்டார்ட் பண்ணிட வேண்டியதுதான். இந்த மாதிரி எடுத்துகிட்டு ஃபஸ்ட்டு அந்த த்ரெட்டை வந்து நம்ம வந்து நீடிலேருந்து எடுத்துடக்கூடாது. அப்புறம் நம்ம ஒர்க் போட்டது எல்லாமே லாஸ்ட்டு வரைக்கும் நம்ம நிறைய போட்டோம்னா லாஸ்ட்டு எல்லாம் பிரிந்து போயிடும். இந்த மாதிரி கொஞ்சம் தூரம் எடுத்து அந்த த்ரெட்டு வந்து நம்ம நீடிலில் வந்து இருக்கிறது நம்மளுக்கு ஃபீல் ஆகும். அந்த மாதிரி கொஞ்சம் தூரம் வந்த பிறகு இந்த மாதிரி நம்ம வந்து ஒரு செயின் ஸ்டிச் போட்டுட்டு அடுத்து நம்ம எடுக்கணும். இந்த மாதிரி த்ரெட்டை ஹோல்ட் பண்ணிவிட்டு கொஞ்சம் தூரம் அந்த சர்தோசியை விட்டு நீடிலில் வெளியில் எடுத்துருங்க. வெளியிலனா சர்தோசிக்கு வெளியில் நீடிலில் த்ரெட்டும் இருக்கணும். அதே சமயம் அந்த த்ரெட்டை வந்து ஹோல்ட் பண்ணிவிட்டு நீடியில் சர்தோசிக்கு வெளியில் அப்படி குத்தி வெளியில் எடுத்துட்டு அதை அப்படியே கிளாத்தில் வந்து செயின் ஸ்டிச் எடுக்கணும். அந்த மாதிரி செயின் ஸ்டிச் எடுத்து அந்த மாதிரி அடுத்தடுத்து போடணும். இந்த மாதிரி ஒரு செயின் ஸ்டிச் எடுத்த அப்புறம் அடுத்து கொஞ்சம் தூரம் கழித்து எடுக்கும்போது நீடியில் ஃபஸ்ட்டு அந்த த்ரெட்டோடு சேர்த்து வெளியில் கொஞ்சம் நீடியில் வந்து வெளியில் இது பண்ணிவிட்டு அதை வந்து அப்படி நம்ம கிளாத்தில் ஒரு செயின் ஸ்டிச் போட்டு நம்ம எடுத்தோம்னா ஈஸியாக வரும். நெக்ஸ்ட்டு
தேர்டு டைப்பு சர்தோசி எடுத்திருக்கோம். இதுதான் நிறைய இடத்துல நம்ம யூஸ் பண்ணக்கூடியது இந்த சர்தோசி தான். இதில் தான் நிறைய ப்ராக்டிஸ் பண்ணணும் நீங்கள். இதை மாதிரி நான் வந்து 1/4 இன்ச்சுக்கும் கம்மியாகவும் 1/4 இன்ச்சு அப்புறம் 1/4 இன்ச்சுக்கு கம்மியாகவும் நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு இந்த இதை குட்டி குட்டியாக நம்ம ஒவ்வொரு இதையும் தனித்தனியாக எடுத்து நம்ம இது பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு நம்ம போட்டது மாதிரியே தான் இதை வந்து ஒவ்வொன்றையும் தனித்தனியாக ஸ்டிச் போட போகிறோம். இந்த மாதிரி குட்டி குட்டியாக நம்ம எடுத்து நம்ம தனித்தனியாக எடுத்து நம்ம இந்த மாதிரி ஸ்டிச் போட்டு பழகின அப்புறம் நம்ம 1 இன்ச்சில் எடுத்து அதில் வந்து நிறைய ஸ்டிச்சஸ் போடுறதுக்கு நம்ம ஈஸியாக இருக்கும். அதனால தான் நான் இந்த மாதிரி நான் உங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன். இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு இந்த மாதிரி சர்தோசி எடுத்து நல்லா ஸ்ட்ரெச் பண்ணிக்கிட்டு அப்புறம் வந்து 1 இன்ச்சுக்கு கொஞ்சம் அதிகமாகவும் நம்ம கட் பண்ணிக்கலாம். அந்த நீடிலில் நம்மளுக்கு எவ்வளோ லென்த்து வந்து கரெக்டாக இன்சர்ட் ஆகுதோ அவ்வளோ லென்த்து நம்ம கட் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி கட் பண்ணிக்கிட்டு இந்த மாதிரி எடுத்துகிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக கரெக்டாக நான் பண்ணுற மாதிரியே கொஞ்சம் தூரத்துக்கு அப்புறம் அந்த நீடியில் சர்தோசிக்கு வெளியில் நான் பண்ணுற மாதிரியே சர்தோசிக்கு வெளியில் நீடில் போகணும். நீடில் எடுத்துட்டு அதை அப்படி கிளாத்தில் வந்து இன்சர்ட் பண்ணி செயின் ஸ்டிச் போடணும். இந்த மாதிரி வெளியில் நீடில் நான் கொஞ்சம் தள்ளி இந்த மாதிரி பண்ணுற மாதிரியே பண்ணுங்கள். கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இது கொஞ்சம் ஈஸியாக இருக்கிறதுனால நான் சொல்கிறேன். இந்த மெத்தடில் நீங்கள் வந்து சர்தோசி ஒர்க்கு போட்டு பாருங்கள். கொஞ்சம் ஈஸியாக வரும். இதே மாதிரி நான் என்ன பண்ணுறேனோ அதே மாதிரி கரெக்டாக அந்த நீடிலில் அந்த சர்தோசி கொஞ்சம் தூரம் கழிச்சு நான் வந்து வெளியில் எப்படி நீடில் தள்ளி எடுக்கிறது மாதிரியே நீங்களும் எடுத்து இந்த மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஏதாவது டவுட் இருந்தால் கேளுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.